ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். சிறகடி காசில் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது அப்படின்னு கூட சொல்லியிருந்தேன். நேற்று கூட வந்துட்டு நான் ஒரு அப்டேட் கொடுத்திருந்தேன். என்ன அப்படின்னா, நம்மளுடைய செல்வம் இருக்கார் இல்லையா, அவர் வந்து டப்பிங்கில் இருந்து சொல்லியிருந்தாரு ஒரு பரபரப்பான சீன்ஸ்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான ஒரு சின்ன முன்னோட்டம் மாதிரி தான் இன்னும் எபிசோட் வந்து இருந்துச்சு. நிறைய கதைகள் வந்து மாறி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். நிறைய பக்கம் மூவ் ஆகுது. ஒரு பக்கம் வந்துட்டு மனோஜ் அண்ட் ரோஹினி அவங்க வந்து அந்த பணத்தை வச்சுக்கிட்டு போய் ஒரு கார் வாங்கலாம் அப்படின்ற அளவுக்கு பிளான் பண்ணுறாங்க. ஸோ அந்த பணத்தை எனக்கு தெரிஞ்சு இவங்க இப்படியே செலவு பண்ணி அழிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்முடைய சந்திரம்மா, ஸோ மீனாவுடைய அம்மா, அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லை. ஸோ பார்க்கறதுக்காக மீனா அங்கே போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி உடம்பு சில நேரத்தில் இதுக்கு பூ கட்டணும் அப்படின்லாம் பேசிட்டு இருக்கும்போது அந்த சீன்ஸில் நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த பிஜிஎம்லாம் கூட சிறகடி காசுடைய ஓல்டு டேஸ் பிஜிஎம். ஸோ நல்லா இருந்துச்சு இன்னைக்கு எபிசோடு. அதே போல் வந்துட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டு நம்முடைய சத்யாவும் நம்மளுடைய சிட்டி அவங்க 2 பேரும் வராங்க. ஸோ அவங்க வந்துட்டு மீனா பார்த்துட்டு ரொம்ப கோவப்பட்டு போய் சிட்டிகிட்ட கத்திட்டு இருக்காங்க. ஸோ அவங்க போய் கத்திட்டு இருக்கும்போது ஏன் வந்து சிட்டிக்கிட்ட சண்டை போடுற அப்படின்னு சொல்லிட்டு சத்யா வந்து கை ஓங்குற மாதிரிலாம் சீன் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. எஸ், ஃபர்ஸ்ட் மீனா தான் வந்து சிட்டி அடிக்க போனாங்க, அது உண்மைதான். பட் இருந்தாலும் அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து சத்யா வந்து கை வாங்கினா. ஸோ அதெல்லாம் வந்துட்டு எனக்கு ரொம்ப கடுப்பாயிருச்சு. ஸோ இந்த கேரக்டர் வந்து அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமுக்கு கொண்டு போறாங்க. ஸோ அதனால அங்கிருந்து சிட்டி கோவமாயி வீட்டுக்கு போகையில ஸோ அங்கே போயிட்டு இன்னொரு சீன் என்ன அப்படின்னா, நம்மளுடைய முத்து இருக்கார் இல்லையா, ஸோ அவர் வந்துட்டு அந்த ஒரு பொலிட்டிஷியன் இருப்பார் இல்லையா, நம்ம மீனா கூட பூ கட்டி கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஒரு 1000 மாலை என்னவோ. ஸோ அவர் வந்துட்டு இன்னைக்கு அவருடைய கஸ்டமர் ஒருத்தர் வந்திருக்காரு, ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்திருப்பாரு. ஸோ அவருக்கு வந்துட்டு கார் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வாங்க கூப்பிடுவாங்க. ஸோ அங்கே தான் வந்துட்டு இவங்க 2 பேரும் மீட் பண்ணுவாங்க. கார் வாங்க போகிற இடத்துல தான் மனோஜும் முத்துவும் மீட் பண்ணுவாங்க. ஸோ 2 பேரும் பார்த்துருக்கிறது ஒரே காரு. ஸோ அங்கே தான் வந்துட்டு அந்த கார் ஓனர்கிட்ட இவெல்லாம் வந்து ஏமாத்திடுவாங்க, காசெல்லாம் கொடுக்க மாட்டான், நாங்கள் ஃபுல் பேமெண்ட் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ்க்கு அந்த காரை கொடுக்க விடாமல் இவருக்கு வந்து வாங்கி கொடுத்துருப்பாரு. ஸோ அங்கேருந்து மனோஜ் அண்ட் ரோஹினி ரொம்ப கோவமாக போயிருப்பாங்க. ஸோ இவர் ஒரு பக்கம் வாங்கி கொடுத்துட்டு இதுக்கு வந்து பார்ட்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொலிட்டீஷியன் வந்து கூப்பிடுவாரு. ஸோ அதோட வந்து இந்த எபிசோட் வந்து முடிச்சு வச்சிருந்தாங்க. இதுக்கெல்லாம் நடுவில் நம்மளுடைய முத்து செல்வம் இருக்காங்களே, ஸோ இவங்கெல்லாம் அந்த கார் ஷெட்டில் பேசிட்டு இருக்கும்போது ஒரு சாமி வந்து பார்த்துருப்பாரு. ஸோ அவர் வந்துட்டு உனக்கு எல்லாம் நல்ல நேரமாக தான் இருக்குது, உன் ஒய்ஃப் இருக்கிறதுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் இன்னைக்கு வந்து உன் வாயை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இன்னைக்கு நடக்க போகிறது ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஒரு சிக்னல் மாதிரி கொடுத்துருப்பாரு. அதை கேட்காம தான் அதை முத்து போயிருப்பாரு. ஸோ அதை எதிரொலிக்கிற விதமாக இன்னைக்கு போய் அந்த பார்ல வந்துட்டு சரக்கெல்லாம் ஊற்றி கொடுக்குறதும், அதுக்கப்புறம் வந்து இவர் குடிக்கிறதும், ஸோ இதையெல்லாம் வந்துட்டு சிட்டி வந்து வீடியோ எடுத்து வச்சிருவான். ஸோ இதனால என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, சிட்டி என்ன சொல்லுவான்னா, இந்த வீடியோ வந்து ஆன்லைனில் ஷேர் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்துட்டு குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறான், ஸோ யாரும் வண்டி ஓட்டாதீங்கன்னு சொல்லி அவங்க பசங்க வந்துட்டு பிரச்சனை பண்ணுவாங்க. ஸோ இது கண்டிப்பாக மீனாக்கு ஒரு பெரிய ட்ரபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இது வந்து ஒரு புதிய பிரச்சனை. ஸோ அவர் சொன்னது என்னன்னா, வாயை வச்சு கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்ச அந்த வீடியோ அந்த ஊத்திலாம் கொடுக்கும்போது இவர் ஏதாவது பேசியிருக்காரா என்னன்னு தெரியல. ஸோ அதை வச்சு என்ன இஷ்யூ வருதுன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கண்டிப்பாக இது வந்து ஒரு பெரிய ஹை வோல்டேஜ் ட்ராக்காக நிறைய சீன்ஸ் வந்து இந்த ட்ராக் வச்சு எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதே போல் வந்துட்டு சிறகடி காசையில் நேற்றுக்கும் இன்னைக்கு எபிசோட்ஸ் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் தெரிகிற மாதிரி இருக்குது எனக்கு பர்சனலாக. ஏன்னா மீனாக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்க மாதிரி இருக்குது. ஹோப் இந்த சீன்ஸ் வந்து கொஞ்சம் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஃபீட்பேக்ஸ் கேட்டு ஓரளவுக்கு முன்னாடி எடுத்து வச்சுட்டாங்களோ அப்படின்னு தோணுது. ஸோ இதுவே கண்டினியூ வச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்கெடியூலையும் நம்ம வச்ச ரெக்வஸ்ட்டை அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய சீன்ஸ் வந்துச்சு அப்படின்னா நமக்குமே ஹாப்பி தான். ஸோ இந்த அப்டேட் பற்றி உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த இன்ட்ரெஸ்ட் அப்டேட்டோட நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.